ஆக்டர் அரவிந்த் சுவாமி 1990s யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தார். இப்பயும் அவர் ஹிட் ஹீரோஸ் அண்ட் ரொம்ப என்கரேஜிங் வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு வரும்பொழுது ஆச்சரியமா இருக்கு அவரை பார்க்கும்பொழுது. மெல்பர்ன்ல இருக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவர் ஃபேஸ் பண்ண ஸ்பைனல் இன்ஜுரி அண்ட் பார்ஷியல் பேராலிசிஸ் அதுலேருந்து எப்படி ஆயுர்வேத சிகிச்சை மூலமா வெளியில வந்த அப்படின்னு அவர் பகிர்ந்ததற்கு நம்ம பாராட்டை தான் தெரிவிக்கணும். ஏன்னா வேதம், ஆயுர்வேதா, சித்த மருத்துவம், இந்திய பண்பாடு அப்படின்னாலே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அதை மீறி அவர் ஆஸ்திரேலியால சொன்னதுக்கு நம்ம அவருக்கு தலை வணங்குகின்றோம். என்ன ஆச்சுன்னா அவருக்கு 2005லேருந்து அப்புறம் ரொம்ப படம் பண்ணல அவரு. அப்ப என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஸ்பைனல் இன்ஜுரி ஏதோ ஆயிருந்ததா அண்ட் அதனால அவரால் நடக்க முடியாம எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின்ல இருந்திருக்காரு. அவருடைய அலோபதி நண்பர்கள் கிட்ட கேட்கும்பொழுது ஸ்பைனல் இதுதான் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் மலையாளிங்கிறனாலேயோ என்னவோ அதனால ஆயுர்வேத டாக்டர்ஸை கேட்கும் பொழுது அவங்களுடைய கைடன்ஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 நாளையே அவருக்கு சிவியர் பெயின் சரியாச்சு, எனக்கு டாக்டர்ஸ் நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல ஆயுர்வேத டாக்டர் பார்த்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு சான்றாகவும் அமைகிறது. இது பாசிபிள் தான். இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம கிளினிக்ல பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மைல்டு, மாடரேட், சிவியர் அண்ட் இன்டென்ஸ் கேசஸ் இருக்கு. இன்டென்ஸ் கேசஸ் வேர் எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் இன்ஜுரி ஆயிருக்கு, ஒரு பேராலிசிஸ் டியூ டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, வேற பிளட் லாஸ் எல்லாம் ஆகி மசில் டிஷ்யூலாம் டேமேஜ் இருக்கும்போது நிச்சயமா சர்ஜரி போகலாம். அது ஒரு 0.1% கேசஸ். இல்லாட்டி பேக் பெயின், லோ பேக் பெயின் இருக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமா முதல்ல ஆயுர்வேதா ட்ரை பண்ணி சில சித்த மருத்துவம், பாரம்பரிய ஆயுஷ் சிகிச்சைகளை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுவோம், இப்போ முதல்ல நீங்க இது எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஸ்பைன் எடுத்துட்டீங்களா, சர்விக்கல், தொராசிக், அப்புறம் லம்பார், சாக்ரல் அண்ட் காக்கிக்ஸ், இதுதான் அங்க இருக்கிற போன்ஸ். இவர் சொல்ற அந்த பார்ஷியல் பேராலிசிஸ் மோஸ்ட்லி இவருக்கு லம்போ சாக்ரல் ஜாயிண்ட் L5S1ல ஏற்பட்ட ஒரு டிஸ்க் ப்ரோலாப்ஸ்னால இருக்கும். அதில் அந்த ஜவ்வு இருக்கும் ஒன்று, அந்த ஜெல் மாதிரி ஸ்ட்ரக்சர் வெளியில ப்ரொட்ரூட் ஆகி அந்த நர்வை போட்டு ப்ரெஸ் பண்ணும். இது வந்து சயாட்டிக்காங்கிற பெயின் மாதிரி ஏற்பட்டிருக்கும். கிருத்ரசின்னு நாங்கள் ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம். கிருத்ரம்னா வல்ச்சர் மாதிரி ஒத்த காலையே நடப்பாங்க, இப்படி குதிச்சு 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 சிரிச்சு பேசுற மாதிரி சிவியர் பெயின், பர்னிங், சென்ஸ்லெஸ்னஸ் இருக்கும். டிப்ரெஷன்ல போய் அழுதுட்டு ஃபிளாட்டாவே படுத்துட்டு இருப்பாங்க, எப்படா எழுந்துக்க முடியும்னு நினைப்பாங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. 14 to 21 days தேவைப்படும். கட்டி வஸ்தி செய்வோம், அதுக்கப்புறம் வஸ்தி செய்வோம், ப்ராப்பர் வஸ்தி செய்வோம், அப்புறம் யோகா போடுவோம், பிராணாயாமம் போடுவோம். ஈஸியா 1 month to 45 days ஃபார் இன்டென்ஸ் கேசஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வார்த்தரா வஸ்தி எடுத்து வந்து யோகா பண்றச்சு அந்த பேக் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிடும். அப்படியே அந்த ஸ்பைனல் டேர் சரியாகுமானா, டேர் அப்படியே ஜெல்லி உள்ள போயிடுமா, டிஸ்கு உள்ள போயிடுமானா, அப்படிலாம் ஆகுமானா நிறைய பேருக்கு ஆகும், நிறைய பேருக்கு ஆகாமல் இருந்தாலும் உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர்ஸே அதுக்கு அடாப்ட் பண்ற சக்தியை கொடுக்கும் இந்த பஞ்சகர்ம சிகிச்சைகள். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்ல டாக்டர்ஸை அணுகி நல்ல ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க.